ஹாய் காய்ஸ், மீன் குழம்பு வித் களி இந்த காம்பினேஷன் உங்களுக்கு பிடிக்குமா? அப்போ வாங்க இது எப்படி செஞ்சோன்றதை பார்க்கலாம். எங்கள் வீட்டில் இருக்க குட்டீஸ்லாம் சேர்ந்து குட்டி சட்டியில் குட்டியாக மீன் குழம்பு வச்சா எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் போட்டு இந்த மீன் குழம்பு வைக்க ஸ்டார்ட் பண்ணோம். வாங்க எப்படி செஞ்சோன்றதை பார்க்கலாம். முதல்ல ஒரு குட்டி அடுப்பை பற்ற வச்சு அதுக்கு மேலே ஒரு குட்டி சட்டியை வச்சு அதில் 2 டீஸ்பூன் நெல்லெண்ணெய் ஊற்றிக்கணும். எண்ணெய் காஞ்சதும் 1 டீஸ்பூன் கடுகு போட்டு, வெந்தயம் 1/2 டீஸ்பூன், அது கூடவே 1 டீஸ்பூன் வடகம் தான் மீன் குழம்புக்கு ரொம்ப முக்கியமான ஒரு இன்க்ரீடியன்ஸ். அது போட்டிங்கன்னா மீன் குழம்போட டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும். அதுக்கப்புறம் வடகம் நல்லா தாளித்ததும் அது கூடவே வெங்காயம் போட்டு நல்லா வதக்கணும். அது கூட பூண்டு, கருவேப்பிலை, 2 பச்சை மிளகாய் இதையும் போட்டு வதக்கி அது கூட கொஞ்சமாக உப்பு போட்டு சேர்த்து வதக்கிக்கணும். வெங்காயம் நல்லா வதங்கணும். தக்காளி ஆட் பண்ணிக்கணும். தக்காளி ஆட் பண்ணதுக்கப்புறம் அதை நல்லா வதக்கி விடணும். வதங்கினதுக்கப்புறம் கொஞ்சமாக மஞ்சத்தூள், அது கூட கொஞ்சமாக காரத்தூள், 2 டீஸ்பூன் மிளகாத்தூள் இல்லைன்னா தனியாத்தூள், இது எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அது கூட புளி ஊற்றிக்கணும். புளி நம்ம கரைச்சி வச்ச புளியை ஊற்றிட்டு அதுக்கு தேவையான அளவு தண்ணியும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்க விடணும். குழம்பு நல்லா கொதி வந்ததும் நம்ம க்ளீன் பண்ணி கட் பண்ணி வச்சுருக்க கவலை மீனை அதில் ஒன்று ஆட் பண்ணிக்கணும். ஆட் பண்ணதுக்கப்புறம் ஒரு சின்ன கரண்டி வச்சு அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷம் அப்படியே கொதிக்க விட்டணும் மூடி போட்டு. நல்லா கொதி வந்ததும் அதை எடுத்து லைட்டாக கிளறி விடணும். கிளறி விட்டு பார்த்திங்கன்னா அது ஒரு திக்கான கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் அதை அப்படியே நம்ம கொதிக்க 10 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்த்திங்கன்னா எண்ணெய்லாம் பிரிஞ்சு பார்க்கவே சூப்பராக இருக்கும். தண்ணியெல்லாம் கொஞ்சம் சுண்டி நல்லா திக்கான இந்த டைமில் கருவேப்பிலை கொஞ்சம் ஆட் பண்ணி நம்ம குழம்ப இறக்கிடலாம். களி எப்படி செஞ்சோன்றதை பார்த்துடலாம். முதல்ல ராகி மாவு ஒரு 4 டீஸ்பூன் எடுத்துக்கணும். அது கூட கொஞ்சமாக தேவையான அளவுக்கு சால்ட் ஆட் பண்ணி தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் அந்த குட்டி அடுப்பில் ஒரு பாத்திரம் வச்சு அதில் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க ராகி மாவை அதில் ஊற்றி அதை கைவிடாமல் கிண்டி விடணும். கட்டி பிடிக்காத அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு கட்டியான பதம் வந்ததுக்கப்புறம் நம்ம அதை மூடி போட்டு மூடி விட்டணும். மூடி விட்டு ஒரு 5 நிமிஷம் கழித்து எடுத்திங்கன்னா நம்ம கை வச்சு பார்த்திங்கன்னா நம்ம கையில் ஒட்டாத அளவுக்கு ஒரு கன்சிஸ்டன்சி வரும். அதுக்கப்புறம் அந்த களி எடுத்து நம்ம உருண்டை பிடிச்சி தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம். எடுத்து வச்சதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மீன் குழம்பு எடுத்து சுட சுட அந்த களி மேலே ஊற்றி அதை எடுத்து டேஸ்ட் பண்ணோன்னா அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. உங்களுக்கு இந்த காம்பினேஷன் பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. டாட்டா.